தொம்சன் பார்க் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்துட்டு நல்லா பார்க்கிங் வந்துட்டு நல்லா ஒரு என்ன சொன்னால் தொம்சன் பார்க்கில் பார்க்கிங் பிரச்சனை பெரிய 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 பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு ரொம்ப பெரிய பார்க்கிங் ப்ளஸ் வேறு வேறு செக்ஷன்லேயும் வந்துட்டு பார்க்கிங் வச்சுருக்குறாங்க. அது இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ கார் கிடக்குதுன்னு பாருங்கள். அந்த கார்கள்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆளுங்க கூட்டம் நிறையா வந்திருக்கிறாங்க தான் சொல்லிட்டு. இருந்தாலும் இது ஒரு பாதியை விட ஒரு கம்மியான கூட்டம்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது மண்டே வந்திருக்கிறேன். சண்டே வந்திருந்தேன்னு சொன்னால் பெரிய ஒரு விழா கோலம் மாதிரி ஆகியிருக்கும். என்னென்னு சொன்னால் சண்டே வந்துட்டு எல்லாருமே லீவாக இருக்கிறதுனால எல்லாருமே இங்கே வந்து குமிஞ்சிருவாங்க. கொஞ்சம் எல்லாம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு காலையிலே ஆளுங்க கூட்டம் வந்து நிறைய கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். பிறகு இருட்டக்கூடிய கண்டிஷன் வரும்போது தான் எல்லாம் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. அது மாதிரி இருக்கும். இருந்தாலும் இப்போ பாதியை விட கம்மியான கூட்டமாக இருக்குது திங்கக்கிழமைனால. பப்ளிக் ஹாலிடே அண்ட் சண்டே அதுன்னு சொன்னால் சரியான கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் வந்திருக்கனால கொஞ்சம் லெஸ் கூட்டம். வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஓகே ஓகே இங்கே இருக்கக்கூடிய கல் ப்ளஸ் விறகு இதுகளை வச்சே நாங்கள் வந்துட்டு சிம்பிளான ஒரு முறையில் நாங்கள் பாபிக்யூ பண்ணுது. நாங்கள் அதிகமான ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பாபிக்யூ பண்ணாமல் ஒரு தனி ஸ்டாண்டு அதுக்கொண்டு $80-100 ஸ்டாண்டு வாங்கி அது இதுன்னு பண்ணாமல் சிம்பிளான முறையிலே செய்யுது. கறி ப்ளஸ் கட்டையெல்லாம் இங்கேயே கிடக்குது. ஏன்னா அந்த மரங்கள் காஞ்சி ஸ்னோவோட டைமில் வந்துட்டு ஒடிஞ்சு கிடக்கிறத அதை எடுத்து நம்ம வந்துட்டு பாபிக்யூ செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கம்பி வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே வச்சுருந்தது. அந்த கம்பியை அடுப்பு மேலே வைக்கிறேன். வச்சு அடுத்தது கறியை இளவே நெருப்பெல்லாம் மூட்டி சூப்பராக கதண்டு ஒரு நெருப்பு சூப்பரான அளவில் வாட்டக்கூடிய அளவில் இருக்குது. அடுத்தது நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு தண்டூரி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் சிக்கன் கொண்டு வந்திருக்கிறோம். வாட்டி கொண்டு வந்திருக்கிறோம். சரி, மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதை வாட்டுறதுக்காக இப்போ நாங்கள் வாட்டுறதுக்கு பாபிக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்துட்டு நான் கோழி வந்துட்டு பிராய்லர் கோழி நான் பெருசாக சாப்பிட மாட்டேன். இது எனக்காகவே வந்துட்டு நாட்டுக்கோழி வாங்கி, நாட்டுக்கோழி எல்லாருமே தெரியும் பாபிக்கு ஸ்வீட்டெல்லாம் அமையாதுன்ற காரணத்தினால அந்த கோழியை ஒரு அரை அவியலா என்ன சொல்றேன்னு சொன்னா ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு அதுக்கு பிறகு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் வந்துட்டு இப்போ நல்ல மனமாக வந்துட்டு